இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 4வது வாரம் வியாழக்கிழமை இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 7 முதல் 13 முடிய. இந்த இறை வார்த்தை எதை பற்றி நமக்கு ஆன்மீக செய்தியாக கொடுக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது, இயேசு தன்னுடைய 12 சீடர்களையும் வரவழைத்து அவர்களை இருவராக தன்னுடைய பணிக்கு அனுப்புகின்ற செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட இந்த 12 நபர்களையும் தன்னோடு இருந்து பெற்ற அனுபவத்தை தனக்கு பின் அவர்கள் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதை ஒரு முன்னோட்டமாக அவர்களை தனித்தனியாக அனுப்பாமல் இருவராக அனுப்பி வைக்கிறார். அனுப்புகின்ற பொழுது அவர் முதலில் கொடுத்திருக்கின்ற அதிகாரம், தீய ஆவிகள் மீது அதிகாரத்தை அளித்தார். இப்படி தீய ஆவிகளை அழிக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் கொடுக்கின்ற பொழுது, பயணத்தின் பொழுது அவர்களுடைய கவனம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் இங்கே இயேசு வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் தந்தை கடவுள் உலகத்தை படைத்து அதை அனைத்தையும் அனுபவிக்க ஆணையும் பெண்ணையும் படைத்து இன்ப வனத்தில் அவர்களை மகிழ்ச்சியோடு வாழ வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஆசையின் நிமித்தமாக சாத்தான் ஏவாளை சந்தித்து சோதித்து தன்னுடைய மாய வலைக்குள் அழைத்து சென்றது. ஆக ஆதாம் ஏவாளுக்கு பிறகு இந்த மண்ணுலகம் முழுவதுமாக சாத்தானின் பிடிகளுக்குள் அடங்கி கொண்டிருப்பதினால் பாவ இருள் என்னும் அந்த இருளை அகற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு மனிதனாக இந்த மண்ணுலகில் பிறந்து தன்னுடைய பாடுகள் மரணத்தின் வழியாக மீட்பு கொடுக்க வேண்டுமென்று விரும்பி தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்திருக்கின்றார். அப்படி வந்த இயேசுதான் என்று தன் சீடர்களை இருவராக அனுப்புகின்ற பொழுது அவர் கொடுத்த முதல் அதிகாரம் தீய ஆவிகளின் மீது. எப்படி சாத்தான் ஆதாம் ஏவாளை தன் வயத்துக்குள் எடுத்து கொண்டதோ, அதுபோல இந்த உலகில் இருக்கிற நம் அனைவர் மீதும் சாத்தான் பலவிதமான வழிகளில், பொன்னாசையில், பெண் ஆசையில், மது ஆசையில், பதவி ஆசையில், பணத்து ஆசையில், இப்படி பலவிதமான கோணங்களில் தன்னுடைய இருளின் ஆட்சிக்குள் அனைவரையும் இழுத்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, அப்படி அந்த இருளை அழிக்க வேண்டும் என்பதற்காக தன் சீடர்களுக்கு முதலாக கொடுத்திருக்கின்ற அதிகாரம் தீய ஆவிகளின் மீதுதான். அப்படி தீய ஆவிகளின் மீது கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களும் இப்படிப்பட்ட சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அடுத்ததாக இயேசு பயணத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை அழகாக அவர்களுக்கு கோடிட்டு காட்டுகிறார். பயணத்திற்கு கைத்தடி வேண்டாம், உணவு வேண்டாம், இடைக்கச்சையில் செப்பு காசு முதலில் எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம். ஒரே ஒரு மிதியடி மட்டும் போட்டுக்கொள்ளுங்கள், அணிந்திருக்கும் ஒரு அங்கி மட்டும் போதும் என்று தன் சீடர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் பணிவாழ்வுக்காக செல்லுகிறவர்கள், இந்த பணிவாழ்வு என்பது அவரை சார்ந்தது, அவர் குடும்பத்தை சார்ந்தது அல்ல, மாறாக ஒட்டுமொத்த உலகில் இருக்கின்ற நம் அனைவருக்காகவும் அவருடைய பணிவாழ்வு அமைந்திருக்கிறது. எனவே இவர்கள் பணிவாழ்வுக்காக செல்லுகின்ற பொழுது மற்றவர்களைப் போல தங்கள் பயணத்திற்கு தேவையான எதையும் எடுத்து செல்ல வேண்டாம். யாருக்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அத்தியாவசியத்தை இங்கே இயேசு அழகாக சொல்லுகிறார். நீங்கள் எங்காவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். அவர்கள் கொடுப்பதை உண்ணுங்கள், அவர்களோடு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் என்று சொல்லுகிறார்.
மேலும் தன் பிள்ளைகள் மீது இயேசு வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பு, தான் பெற்றெடுத்த பிள்ளை மீது எந்த அளவுக்கு பெற்றோர்கள் அன்பு வைத்திருக்கிறார்களோ, அதேபோல் தான் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்த சீடர்களுக்கு பாதிப்பும் அவமரியாதையும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இயேசு மீண்டும் அவர்களுக்கு சொல்லுது, உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள், அதுவே அவர்களுக்கு சான்றாக இருக்கும் என்று கூறுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, பயணத்திற்கு செல்லுகின்ற பொழுது அசுத்த ஆவிகளின் மீது, தீய ஆவிகளின் மீது அதிகாரத்தை கொடுத்து, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய வல்லமையை கொடுத்து, ஆனால் இந்த சாத்தான் எப்படி ஒருவனை தன் வயத்துக்குள் இழுத்து வருமோ அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு நீங்கள் உள்ளாக்கப்படக்கூடாது என்பதற்காக பயணத்தின் மீது எந்த கவனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியது. யாருக்காக நீங்கள் பணியாற்றுகிறீர்களோ அவர்களோடு இருந்து அவர்கள் கொடுப்பதை உண்ணுங்கள் என்று சொல்லுவது. அப்படி அவர்களுக்காக உங்களுடைய உழைப்பை கொடுக்கப் போகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் கால் தூசுகளை உதறிவிட்டு வாருங்கள் என்று சொல்லுவது. இறைவன் எந்த அளவிற்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன் பிள்ளைகள் மீது அவர் வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பை பாருங்கள். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட அழைப்பு 12 சீடர்களுக்கு மட்டுமல்ல, குருக்களாக கண்ணீர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற துறவிகளுக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அழைப்புக்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்ந்து இந்த மண்ணுலகில் இறையாட்சி பயணத்திற்காக நாமும் உழைத்தோம் என்றால் நமக்கும் அசுத்தாவிகள் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாமும் உலக செல்வங்கள் மீது கவனத்தை ஈர்க்கக்கூடாது என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. யாருக்காக நாம் உழைக்கின்றோமோ அவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. யார் நமக்காக வருகிறார்களோ அவர்களை நாம் மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பலவிதமான கோணங்களில் இன்றைய ஆன்மீக சிந்தனையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம் உள்ளத்தில் வாங்கி அவற்றுக்கேற்றவள் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தோம் என்றால் நாமும் இயேசுவால் அழைக்கப்பட்ட சீடர்களே. இறையாசிர் என்றும் உங்களோடு